இந்த வீடியோவில் axisymmetric 2D element ப்ராப்ளம்க்கு எப்படி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ axisymmetric element அப்படின்னா இப்போ ஒரு பிளேன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் ரிவால்விங் பை அபவுட் எனி ஆக்சிஸ், ஸோ இந்த ரெக்டாங்கிளை ரிவால்வ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஜென்ரேட் ஒன் ஹாலோ சிலிண்டர். ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு சாலிட் வந்து ஒரு பிளேனை ரிவால்வ் பண்ணுறது மூலமாக அபவுட் எனி ஆக்சிஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த சாலிட்ஸை வந்து axisymmetric சாலிட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த பர்டிகுலர் பிளேன் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா axisymmetric எலமெண்ட். ஸோ இதே மாதிரி ஒரு ஆக்சிஸ் அண்ட் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளை இந்த ஆக்ஸை பொறுத்து ரிவால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சாலிட் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த என்டையர் சாலிட் அனாலிசிஸ் பண்ணாமல் எந்த ஒரு பர்டிகுலர் பிளேனை ரிவால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த சாலிட் கிடைக்குதோ அந்த பர்டிகுலர் பிளேனை மட்டும் அனாலிசிஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் axisymmetric ப்ராப்ளம். And then data problem குள்ள போலாம். For the axisymmetric element shown in figure ஒரு triangular element கொடுத்திருக்காங்க. Then determine the stiffness matrix. We have to find the stiffness matrix for that. And Young's smallest value 2.1 into 10 power 5 Newton per m square. So obviously it will be a steel. And Poisson ratio 0.25. Then stiffness matrix formula என்ன அப்படின்னா for axisymmetric problem 2 pi r a b transverse matrix then d and b matrix. So D na என்ன அப்படின்னா D na stress strain relationship matrix and B matrix அப்படின்னா strain displacement matrix. So இந்த மாதிரி B matrix and D matrix find பண்ணுறோம் அப்படின்னா then we can calculate the stiffness matrix. So இதை எப்படி find பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்மில் ஒரு triangle element கொடுத்துருக்காங்க. இதில் வந்து node 1 2 3 1 2 3ல ஒரு triangle element கொடுத்துருக்காங்க. மூணுக்குமே வந்து coordinates கொடுத்தாச்சு. Radial direction we can say R and longitudinal direction we can say Z. So this will be Z and this will be R. நார்மலாக எக்ஸ் ஒய்ங்கிறது போடுவோம் நார்மல் பிளேனுக்கு. பட் axisymmetric அப்படின்னா ரேடியல் டைரக்ஷன் அண்ட் லாங்கிடியூனல் டைரக்ஷன் தட் ஆர் அண்ட் இசட் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கோஆர்டினேட் வி ஹவ் டு மென்ஷன் தட் R1 Z1. மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா 0,0 தட் வில் பி R1 and Z1. பாயிண்ட் 2 நோடு 2 என்ன அப்படின்னா 50 0. ஸோ தட் வில் பி R2 Z2 அண்ட் சிமிலர்லி பாயிண்ட் 3 வில் பி 0 50 R3 and Z3. ஸோ திஸ் வாட் they have given in the problem itself. And the first thing what we have to do is we have to calculate A value, then D matrix, then B matrix, then D into B, then BT into D into B. So step number 1 என்ன அப்படின்னா we have to calculate area of the element. Step number 2 calculation of stress strain relationship. Step number 3 calculation of strain displacement matrix. And then step number 4 multiplication of D and B. And step number 5 multiplication of entire BT into D into B. And finally we have to calculate the stiffness matrix. So this is what we are going to do in the problem. So step number 1 என்ன அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது. ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஆஃப் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் 1 R1 Z1 1 R2 Z2 1 R3 Z3. So we have to substitute the coordinates value. R1 Z1 0,0 அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி R2 Z2 R3 Z3 சப்ஸ்டிட் பண்ணி டிட்டர்மினன்ட் போட்டிங்க அப்படின்னா 2500 வரும். And then into 1/2 போட்டால் அப்படின்னா 1250. இது எல்லாமே எம்எம்ல இருக்குது. ஸோ the answer will be in millimeter square. That's the area. And then R அப்படிங்கிறது என்ன அப்படின்னா average of all the R1 R2 R3. அதே மாதிரி Zங்கிறது average of Z1 Z2 Z3. So we have to add everything and divide by 3. Add everything divided by 3. போட்டோம் அப்படின்னா small r value 16.67, small z value 16.67. So இதுதான் step number 1. So we have to find the area value and small r value. So small r small z la further calculation la use ஆகும். So we have to calculate before that itself. So that is step number 1. And step number 2 will be calculation of stress strain relationship matrix. That is D matrix. The formula for D matrix for axisymmetric. D matrix is equal to E by 1 mu. Mu is the Poisson ratio. And Young's smallest and Poisson ratio மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா we can calculate D value. எந்த ப்ராப்ளமே இல்லை. கோஆர்டினேட்ஸ் வந்து இல்லை இன்வால்வே ஆகாது. E value 2.1 into 10 power 5. Poisson ratio value 0.25. இது என்ன அப்படின்னா சம்லே கொடுத்துருக்காங்க. So if you know Young's smallest value and Poisson ratio value, we can simply substitute in the matrix equation and we can calculate the D matrix value. So 1 minus mu க்கு பதிலா 1 minus 0.25 போட்டுருவீங்க. Then இதை simplify பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 336 into 10 power 3. Then 0.25 உள்ள இருக்கு. 0.25 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 minus 0.25ங்கிறது 0.75 ஆயிரும். 0.75 இதுவும் 0.75 ஆயிரும். தென் இதுவும் 0.75 ஆயிரும். 0.75னா 3 into 0.25. ஸோ வெளியே எடுத்திங்கன்னா 3 1 1 0 0 3 1 0 லைக் தட்
0.25 வெளியே எடுத்துருக்கோம். தென் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 84 into 10 power 3. ஸோ 84 into 10 power 3 into the matrix 3110 1130 like that இந்த மேட்ரிக்ஸ் வரும். இதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் மேட்ரிக்ஸ். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3 will be strain displacement matrix, the formula for B matrix for axisymmetric. ஸோ ஆக்சிமெட்ரிக்கான ஃபார்முலா தான். இதில் ஆல்ஃபா 1 அண்ட் பீட்டா 1 அண்ட் தென் காமா 1 இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து இட் வில் பி ரிலேட்டட் டு R1 Z1 வேல்யூ. R1 Z1 டிபெண்ட் பண்ணி ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே ஃபைன் பண்ண வேண்டியிருக்கும். தென் ஸ்மால் ஆர் அண்ட் ஸ்மால் இசட் தென் ஏ இது எல்லாமே வந்து ஸ்டெப் நம்பர் 1லேயே நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அதாவது ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா லைக் ஏரியா ஃபைன் பண்ணோம். ஏரியா ஃபைன் பண்ணிட்டு ஸ்மால் ஆர் வேல்யூ ஸ்மால் இசட் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த பி மேட்ரிக்ஸில் உள்ள ஏ வேல்யூ ஆர் வேல்யூ இசட் வேல்யூ இது எல்லாமே ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியாச்சு. தென் ஆல்ஃபா 1 பீட்டா 1 தென் காமா 1 அதே மாதிரி ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா 2. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூவை ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா we can calculate B matrix value. ஸோ ஆல்ஃபா 1ங்கிறது என்ன அப்படின்னா லைக் R2 Z3 minus R3 Z2 இது எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் 1 2 தென் 3 சைக்கிள் மாதிரி தான். 1 2 3 இருந்துச்சுன்னா 1க்கு அப்புறம் 2 வரும், 2க்கு அப்புறம் 3 வரும், 3க்கு அப்புறம் 1 வரும். ஸோ 1 2 3 அதே மாதிரி 2 3 1 லைக் 2 வந்துச்சு அப்படின்னா 3 தென் 1 வரும். தென் 3 1 2 3 வந்துச்சு அப்படின்னா 3க்கு அப்புறம் 1 1க்கு அப்புறம் 2. ஸோ இந்த மாதிரி சைக்கிளிக்காக இருக்கும். தென் இந்த ரெண்டுக்குமே இன்வெர்ஸ். இப்போ R2 Z3 வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வரும்போது 3 2 வரும், 23 32 31 13 12 21 இந்த மாதிரி இந்த ரெண்டுக்குமே வந்து இன்வெர்ஸாக வரும். தட்ஸ் இட். ஸோ இப்படி இந்த ஃபார்முலா மெமரி பண்ணி வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 இதில் வந்து R2 R3 Z3 வேல்யூ இதெல்லாமே நம்ம கோஆர்டினேட்டில் இருக்குது. ஸோ கோஆர்டினேட் வேல்யூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can get that alpha 1 alpha 2 alpha 3. தென் பீட்டா 1 அதே மாதிரி தான் லைக் சைக்கிள் தான் 1 2 தென் 3 1 வந்துச்சுன்னா 2 வரும், 2 வந்துச்சுன்னா 3 தென் 3 வந்துச்சுன்னா 1 லைக் பீட்டா 1 இஸ் 1 2 3 1 2 3 தென் 2 வந்தது அப்படின்னா 2 3 1 லைக் 2 வந்துச்சுன்னா 2 3 1 3 வந்துச்சுன்னா 3 1 2. ஸோ 3 வந்துச்சு அப்படின்னா 3 1 2 இதை வந்து பீட்டா வேல்யூ. ஸோ ஆல்ஃபாவில் ஆர் அண்ட் இசட் ரெண்டுமே வந்து மிங்கிளாகி வரும், ப்ராடக்டாக வரும். பீட்டாவில் இசட் மட்டும்தான் வரும், காமாவில் ஆர் மட்டும்தான் வரும். ஸோ இதை ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வி கேன் ஈஸிலி மெமரைஸ் அ ஃபார்முலா. தென் காமாவில் வந்து எப்படின்னா 1க்கு அப்புறம் என்ன வரும்னா பீட்டாக்கு இன்வர்ஸ் 2 3 அப்படின்னா இல்லை 3 2 வந்துருக்கும். பீட்டா 2ல் 3 1 வரும், ஸோ இல்லை 1 3 வரும். தென் காமாவில் 1 2 வரும், இந்த பீட்டாவில் இதில் வந்து என்ன அப்படின்னா 2 1 வரும். ஸோ பீட்டா ஃபார்முலாவுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இல்லை இசட் வந்துச்சுன்னா இல்லை ஆர் வரும், இல்லை 2 3 அப்படின்னா இல்லை 3 2, இல்லை 3 1 அப்படின்னா இல்லை 1 3, இல்லை 1 2 அப்படின்னா இல்லை 2 1. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வந்து பீட்டாக்கும் காமாக்கும் அப்படி இன்வர்ஸாக வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா we can calculate ஆல்ஃபா பீட்டா காமா ஃபார் ஆல் த 3 பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணிவிட்டு தென் நமக்கு மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா லைக் ஆல்ஃபா பை ஆர் ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இசட் பை ஆர் இது வந்து 1 2 3 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ ஐ கேன் calculate செப்பரேட்லி லைக் ஆல்ஃபா 1 பை ஆர் அந்த ஃபார்முலா அப்படி தனியாக எழுதிக்கிறேன். ஆல்ஃபா 1 பை ஆர் ப்ளஸ் பீட்டா 1 ப்ளஸ் காமா 1 இன்ட்டு இசட் பை ஆர். ஸோ அந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எனக்கு அதுக்கு தனியாக வேல்யூ கிடைக்குது. தென் ஆஃப்டர் கால்குலேட்டிங் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஐ கேன் சப்ஸ்டியூட் இன் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த பீட்டா ஃபார்முலாவில் நான் கண்டுபிடிச்ச வேல்யூ அத்தனையும் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இதான் வந்து 1/2 இன்ட்டு ஏரியா. ஏங்கிறது என்ன அப்படின்னா 1250. தென் நான் கேல்குலேட் பண்ண வேல்யூ அத்தனையும் உள்ளதுக்கு போட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 50 மட்டும்தான் வருது. ஸோ ஐ கேன் டேக் இட் அவுட் 50ஐயும் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இட் வில் பி த ஃபைனல் ஆன்சர் ஃபார் பி மேட்ரிக்ஸ் வேல்யூ. ஸோ இதான் வந்து ஸ்டெப் நம்பர் 3. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1ல் வந்து ஏரியா பார்த்தோம், தென் ஸ்மால் ஆர் ஸ்மால் இசட் வேல்யூ. ஸ்டெப் நம்பர் 2ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் மேட்ரிக்ஸ் டி மேட்ரிக்ஸ் பார்த்தோம் ஃபார் ஆக்சிசிமெட்ரிக் ப்ராப்ளம். இதே மாதிரி ஸ்டெப் நம்பர் 3ல் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முலா எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முலாவில் உள்ள எல்லா டமையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு தென் அது எல்லாத்தையும் மேட்ரிக்ஸாக சப்ஸ்டிட் பண்ணிட்டு காமனாக எது இருக்கோ அதை வெளியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can get the answer. And step number 4 will be ஸ்டெப் நம்பர் 4 என்ன பார்த்தோம் அப்படின்னா லைக் ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1 2 3 முடிஞ்சிச்சு. ஸ்டெப் நம்பர் 4 வந்து டி அண்ட் பியை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டி மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ டி மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நான் ஃபைன் பண்ணிட்டேன், பி மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நான் ஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே அப்படின்னா இதான் டி மேட்ரிக்ஸ் வேல்யூ. ஸோ டி மேட்ரிக்ஸ் 84 × 10 power 3 84 × 10 power 3 தென் டி மேட்ரிக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி பி மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா 0.02 தென் த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ். ஸோ 0.02 அண்ட் பர்டிகுலர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா ஐ கேன் கெட் தி ஆன்சர். இது நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மட்டும்
எடுத்துட்டா அப்படின்னா 3 into minus 1 minus 3, then 1 into 1 1, 1 into 0 0, 0 into minus 1 0. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கணும். லைக் 3 into 0 0, 1 into 0 0, 1 into minus 1 minus 1, sorry, that is minus 1, and then 0 into minus 1 0, and then first row third column எடுத்தீங்க அப்படின்னா 3 into 1 3, then 1 into 1 plus 1, then 1 into 0 0, 0 into 0 0. அதே மாதிரி தென் ஃபோர்த் காலம் எடுத்துக்கிறீங்க. ஃபோர்த் காலமில் மொதல் 3 0 தான், ஸோ மல்டி பண்ணால் 0 தான் வரும். தென் ஃபோர்த் உள்ளது 0 0 into 1 0. தென் ஃபிஃப்த் காலம் எடுத்துக்கிறீங்க. ஃபிஃப்த் காலமில் 3 into 0 0, 1 into 1 1, then 1 into 0 0, 0 into 1 0, and then first row last column like sixth column 3 into 0 0, then 1 into 0 0, then 1 into 1 1, then 0 into 0 0. So this is the way we can multiply. இது வந்து first row மட்டும் எடுத்துட்டீங்க, 6 column எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 நம்பர்ஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஸோ ஒவ்வொரு ரோக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா you can get the multiplication of the particular matrices. தென் கேல்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா இதான் வந்து ஃபைனலாக D into B கிடைக்குது. தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 4. அண்ட் ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னா அகைன் B into TL, அதாவது ட்ரான்ஸ்வர்ஸ் மேட்ரிக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணும். ஸோ DB நான் ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டேன். தென் BT போடுறேன். BTங்கிறது B மேட்ரிக்ஸோட ட்ரான்ஸ்வர்ஸ். B மேட்ரிக்ஸ் என்ன வருது அப்படின்னா B மேட்ரிக்ஸ் வந்து லைக் 0.2 into 1 0, அதாவது ரோவில் வந்து 6 நம்பர்ஸ் இருக்கா, ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ரோ ஆயிரும், இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. ஸோ காலம்ஸ் எல்லாம் ரோவை கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணி போட்டேன். இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ. அதில் இதில் பியில் வந்து காலமாக இருந்தது ட்ரான்ஸ்வர்ஸ் மேட்ரிக்ஸில் ரோவாகிடும். ஸோ பிடியை நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அகைன் டிபி மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே வச்சுருக்கேன், அந்த ஆன்சருக்கு இங்கே போட்டுட்டாச்சு. ஸோ 0.2 into 1680, தென் ட்ரான்ஸ்வர்ஸ் மேட்ரிக்ஸ் த இன் ஆன்சர் போட்டு வச்சுட்டா அப்படின்னா அகைன் சேம் ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எடுத்துக்கணும், தென் ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எடுத்துக்கணும். So minus 1 into minus 2 plus 2, 1 into 2 2, then 0 into 0 0, then minus 1 into minus 1 plus 1, and then second row second column எடுத்துக்கணும். First row second column. So minus 1 into minus 1 plus 1, 1 into minus 1 minus 1, 0 into minus 3 0 plus 1. அதே மாதிரி third column எடுத்துக்கோங்க. Third column na minus 1 into 4 minus 4, 1 into 4 4, 0 into anything 0, minus 1 into 0 0. Then fourth column minus 1 into 0 0, then first மூணுமே 0 தான் இருக்குது, ஸோ 0 ஆகிடும். தென் லாஸ்ட்டாக 1 into minus 1 minus 1. தென் ஃபிஃப்த் காலம் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் காலமில் minus 1 into 1 minus 1, 1 into 3 plus 3, 0 into anything 0, minus 1 into plus 1 so minus 1. Then last column 1 into minus 1 minus 1, 1 into 1 1, so that will be 1, and then 0 into anything 0, and then minus 1 into 0 0. So this is the way we can calculate. So இதில் ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி 6 ரோஸும் 6 ரோஸையும் செப்பரேட்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா we can calculate the multiplication of B transverse into T into B. இதை ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா this will be the answer. And ஃபைனலாக வந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மட்டும்தான். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 pi r a into இவ்வளோ தான் ஃபைன் பண்ணிங்களா இந்த மேட்ரிக்ஸ் தான். So we simply put the matrix and 2 pi r value வந்து step number 1லே வந்திருக்கும். Step number 1லே பார்த்தீங்கன்னா a value 1250, r value 16.67. So r value 16.67, a value 1250 into அந்த matrix value அப்படியே போட்டு அதை simplify பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 4.39 into 10 power 6 then into the matrix.